கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவரச் செய்து உங்களை ஜன சதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டுபோய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும்போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வரப்பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். தாங்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தாருக்கு எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எல்லா காரியங்களிலும் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்றும் இஸ்ரவேலின் மூப்பர் நினைக்கிறார்கள். யூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கல்தேயரோ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை விஷயத்திலும் கல்தேயரோடு ஒத்துப்போக வேண்டும் என்றும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்றும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் நினைக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய திட்டம், இதுவே அவருடைய மனதில் எழும்புகிற நினைவு. ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய நினைவுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் கர்த்தரை நம்பாமல் கல்தையரை நம்புகிறார்கள். பாபிலோன் அவர்களை பாதுகாக்காது என்றும் புறஜாதி தேசத்தார் அவர்களை பராமரிக்க மாட்டார்கள் என்றும் கர்த்தர் இஸ்ரவேலின் மூப்பருக்கு தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை தம்முடைய சமூகத்தில் இருந்து தள்ளிவிட்டார். அவர்களுக்கு இதுவரையிலும் தாம் கொடுத்து வந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறுத்திவிட்டார். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியில் இப்போது கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால்
மற்ற உதவிகள் எல்லாமே அவர்களுக்கு வீணாய் இருக்கும். கர்த்தரே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருடைய உதவி கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்தின் எந்த ராஜாவாலும் உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் தேவாலயத்தில் இல்லை. ஆகையினால் தேவாலயமும் அவர்களுக்கு உதவி செய்யாது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஜனசதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே அவர்களோட முகமுகமாய் வழக்காடுவதாக சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்திரம் என்னும் வார்த்தை பாபிலோன் தேசத்தை குறிக்கலாம். இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த வார்த்தை எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தை குறிக்கலாம். இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு வழக்காடுவார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சீனாய் வனாந்திரத்திலே மோசே மூலமாக இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய பிரமாணங்களை கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தர் கொடுத்த பிரமாணத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய கட்டளைகள் வெளிப்படுத்தப்பட்ட போது இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியில் பயமும் கலக்கமும் நடுக்கமும் உண்டாயிற்று. கர்த்தர் இப்போது அவர்களோடு வழக்காடும் போது அவர்களுக்கு மறுபடியும் பயமும் கலக்கமும் நடுக்கமும் உண்டாகும். இஸ்ரவேல் வம்சத்தாரால் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருமே கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை இரண்டு பிரிவாக பிரிக்கிறார். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஒரு பிரிவாகவும் தம்முடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படியாமல் தமக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணுகிறவர்களை மற்றொரு பிரிவாகவும் கர்த்தர் பிரிக்கிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தங்கள் தங்கும் தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையில் உள்ள ஆடுகளை கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துவது வழக்கம். அதற்காக அவர்கள் தங்கள் மந்தையை தங்கள் கோலின் கீழ் செல்லும்படி செய்வார்கள். எந்த ஆடு கர்த்தருக்கு உரியது என்று பிரித்து எடுப்பார்கள். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10% ஆகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. லேவி 27:32. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தம்முடைய கோலின் கீழ் செல்லும்படி செய்கிறார். அவர்களில் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்கள் இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தமக்கு உரியவர்களாக பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை உபத்திரவத்தின் கோலுக்கு கீழ் வழிநடத்தினார். அவர்களை மறுபடியுமாய் தம்முடைய உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தினார். கலகக்காரர் மீதும் துரோகிகள் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. இஸ்ரவேல் வம்சத்தாரில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே இனிமேல் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய சொல்லை இஸ்ரவேல் வம்சத்தார் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருப்பார்கள். தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் தண்டித்தார். அவர்களை தம்முடைய உபத்திரவத்தின் கோலின் கீழ் செல்லும்படி செய்தார். இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய மனதின் விருப்பத்திற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதாயிருந்தால் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. அவர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வருவார். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள்.
அவர்கள் பாபிலோனிலே இருந்தாலும் கல்தேயரின் விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் தமக்கு சித்தமான வேளையில் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை அங்கே இருந்து விடுதலை பண்ணி அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கே மறுபடியுமாய் குடியேற்றுவார். அப்பொழுது இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களில் இருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்துவார். அப்போது அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். தாங்கள் செய்த விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் புத்திரர் அருவருப்பார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் தங்களை தண்டிக்காமல் கர்த்தர் தங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்ததை இஸ்ரவேல் வம்சத்தார் புரிந்து கொள்வார்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவரச் செய்வேன். உங்களை சனதளங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போவேன். அங்கே உங்களோடு முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்வேன். உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்துவேன். கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். உங்கள் சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைப்பேன். நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் சூரியனை அணிந்திருக்கும் ஸ்திரியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவள் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் 3.5 வருஷங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வனாந்திரத்திற்கு ஓடிப்போவாள். கர்த்தர் அந்த இடத்தை அவளுக்கு பாதுகாப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தார் பலமுறை வனாந்திரத்திற்கு போயிருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் விடுவித்து வழி நடத்திய போது அவர்களோடு வனாந்திரத்தில் முகமுகமாய் வழக்காடினார். அதுபோல கர்த்தர் எசேக்கியலின் காலத்தில் உள்ளவர்களோடும் வழக்காடுவார். தம்மோடு பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அந்நாட்களில் அனுப்பினார்.
வருங்காலத்தில் அவர் 2 சாட்சிகளாகிய ஏனோக்கையும் எலியாவையும் அனுப்புவார். அவர்கள் வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து அவர்களோட பேசுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை தம்முடைய உடன்படிக்கைக்கு உட்படுத்துவார். அப்போது எல்லா கலகக்காரர்களும் துரோகிகளும் இஸ்ரவேல் புத்திரரை விட்டு பிரிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலரில் 2 பகுதியினர் அழிக்கப்படுவார்கள் என்று சகரியா 13:8-9 ஆகிய வசனங்கள் முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது 1/3 பகுதியினர் மட்டுமே அவரை ஏற்றுக்கொள்வார்கள். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து என்பது எபிரேயரின் வழக்குச் சொல்லாகும். அக்காலத்தில் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் ஆடுகளை மட்டுமே மந்தையில் கணக்கில் சேர்த்துக் கொள்வார்கள். மேய்ப்பனுடைய கோலின் கீழ் கட்டுப்பாடுள்ள ஆடுகள் ஒவ்வொன்றாய் செல்லும். அப்போது மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டையும் எண்ணுவான். நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய கோபத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். தம்முடைய பரிசுத்த நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சல் ஆக்கக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர்களுடைய காணிக்கைகளினாலும் விக்கிரகங்களினாலும் அவர்கள் தம்மை சேவிக்க வேண்டியதில்லை என்று கூறுகிறார். தம்முடைய வார்த்தையை அவர்கள் கேட்காதபடியினால் கர்த்தர் அவர்களோடு இதுபோல கோபமாய் பேசுகிறார். மேசியா வரும்போது கர்த்தருடைய ஆலயம் அவருடைய பரிசுத்த மலையில் கட்டப்படும். இஸ்ரவேல் சந்ததியார் மற்ற எல்லா தேசத்தாரோடும் இந்த மலைக்கு ஓடி வருவார்கள். இங்கு அவர்கள் அனைவரும் நித்திய காலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய பூமியிலும் 1000 வருஷ அரசாட்சியிலும் காணிக்கை செலுத்துவது பற்றிய குறிப்பு இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இவை அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக செலுத்தப்படவில்லை. வரப்போகிற சந்ததியாருக்கு அடையாளமாக இந்த பலிகள் செலுத்தப்படுகிறது. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவின் அற்புதமான கிரியைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவும் இந்த பலிகள் செலுத்தப்படும். இஸ்ரவேல் ஜாதியார் எல்லா தேசங்களிலும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். வருங்காலத்தில் கர்த்தர் அவர்களை கூட்டிச் சேர்ப்பார். இந்த முன் அறிவிப்பு வேதாகமத்தில் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் பண்ணுதல் என்பதற்கு வேறு பிரித்தல் என்று பொருள். மனுஷருடைய இருதயங்களில் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார். பரிசுத்தம் பண்ணுதல் என்பதற்கு பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கப்படுதல் என்பது இங்கு பொருள்படாது. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம் என்பது கானான் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் அவர்களோடு லேவி கோத்திரத்தாரும் எல்லா தேசங்களிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலஸ்தீன தேசத்தை அவர்கள் நித்திய காலமாக சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவமான கிரியைகளையும் பொல்லாப்புகளையும் நினைத்து அவர்கள் தங்களை தாங்களே அருவருப்பார்கள்.